ஸோ பூட்ஸ்ட்ராப் பேரடாக்ஸ்னா என்ன, அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி பேரடாக்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா முரண்பாடு அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லலாம். ஆல்சோ இது இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தப்பு, இது இட் இஸ் ராங் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இட்ஸ் ஸ்டில் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அது கரெக்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. இல்லை வந்து இது நீங்கள் கரெக்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தப்பாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கும். ஸோ இப்படி தான் இது நடந்திருக்கு, இதுதான் ப்ராப்பராக அப்படின்னு ஒரு சொல்யூஷன் உங்களால் கொடுக்க முடியாமல் ஒரு முரண்பாடு ஏற்படும் பார்த்தீங்களா, அது பேர் தான் வந்து ஒரு பேரடாக்ஸ். ஸோ எய்தர் வே நீங்கள் வந்து லாஜிக்கலி வந்து ட்ரூ, எய்தர் இட் மே பி ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ அதுதான் வந்து பேரடாக்ஸ். ஸோ பூட்ஸ்ட்ராப் பேரடாக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இட் இஸ் பேசிக்கலி வந்து ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட் தான். ஏன்னா பூட்ஸ்ட்ராப் பேரடாக்ஸ் அப்படிங்கிறது டைம் ட்ராவலோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ டைம் ட்ராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்குமே ப்ராக்டிகலி இட் ஹாஸ் நாட் பீன் இம்ப்ளிமெண்டட் ஆர் ப்ரூவ்டு, தியரிட்டிக்கலி தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த பூட்ஸ்ட்ராப் பேரடாக்ஸ் எதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்பெஷலி வந்து கற்பனை கலந்த நாவல், சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் அண்ட் டிவி சீரிஸ், இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டார்க் சீரிஸில் முதற்கொண்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம லேட்டர் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி பூட்ஸ்ட்ராப் பேரடாக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் பீஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆர் பார்ட்டிகிளை வந்து நீங்கள் ப்ரெசென்ட்லேருந்து பாஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா, பட் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரெசென்ட்னா என்ன, பாஸ்ட்னா என்ன, ஃபியூச்சர்னா என்ன, இது வந்து டைமை தான் குறிக்குது. ஆக்சுவலி ப்ரெசென்ட் அப்படின்னா இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் தான் வந்து ப்ரெசென்ட். ஸோ ஆல்ரெடி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள், அதாவது பாஸ்ட் டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து பாஸ்ட், அது மாதிரி ஃபியூச்சரில் இனிமேல் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிற விஷயங்கள் தான் வந்து ஃபியூச்சர் இல்லையா. ஸோ இதுதான் வந்து ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். ஸோ இப்போ இருக்கிற ஒரு பார்ட்டிகுலர் ஆப்ஜெக்ட் இஸ் மூவ்டு டு பாஸ்ட், ஒரு பாஸ்ட்டுக்கு போகுது அப்படின்னா அதை வந்து இட் கெட்ஸ் லாக்ட் இன் இன்ஃபைனைட் டைம் லூப்குள்ளே மாட்டிக்கும். அதனால அந்த பார்ட்டிகளோட ஆரிஜின் என்ன அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுது. அதுதான் வந்து இந்த பூட்ஸ்ட்ராப் பேரடாக்ஸ். இதை வந்து இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து அலைப்பாயுதை படம் எடுத்துக்கலாம், ஓகேவா. அது வந்து மணிரத்னம் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணார் அப்படிங்கிற மேட்டர் நமக்கு தெரியும். பட் இட் வாஸ் ரிலீஸ்ட் இன் 2000 ரிலீஸ் ஆச்சு. இப்போ இயர் வந்து 2020. ஸோ அந்த படத்தை வந்து நான் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ரிட்டன் அண்ட் டேரக்டர் பை மணிரத்னம் வரும் பார்த்தீங்களா, அந்த போர்ஷன் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் கிரெடிட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த படத்தை மட்டும் எக்ஸாக்டாக கட் பண்ணி, என்கிட்ட வந்து ஒரு டைம் ட்ராவல் மெஷின் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நான், இது கம்ப்ளீட்லி அன் அசம்ஷன், ஸோ இட்ஸ் பேரடாக்ஸ் அப்படிங்கிறனால இதெல்லாம் நீங்கள் அசியூம் பண்ணிக்காங்க. ஸோ என்கிட்ட இருக்கிற டைம் ட்ராவல் மெஷினை யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணி போய் மணிரத்னம் சார் வந்து அலைப்பாயுதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரை மீட் பண்ணி, இது நல்ல ஸ்கிரிப்ட், இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஃப்ரீயாகவே தந்துடுறேன், நீங்கள் வந்து ரிட்டன் அண்ட் டைரக்டர் பை மணிரத்னம் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி மணிரத்னம் சார்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா ஹி வில் ரிலீஸ் பண்ணிடுறாரு, அந்த படத்தை அவர் ரிலீஸும் பண்ணிடுறாரு. ஸோ அந்த அலைப்பாயுதை படத்தோட ஆரிஜின் என்ன, ஸோ உண்மையிலே மணிரத்னம் அவர்கள் தான் ரிலீஸ் பண்ணாரா, இல்லை நான் வந்து ஃபியூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தனால தான் அலைப்பாயுதை ரிலீஸ் ஆச்சா அப்படின்னு கேட்டால் ரெண்டு விதமாகவும் நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ யூ கான்ட் பி ஷியூர் ஆஃப் எங்கே வந்து அது ஆரிஜின் ஆச்சு அப்படின்னு யாராலையும் உறுதியாக சொல்ல முடியாது. இதுதான் வந்து பூட்ஸ்ட்ராப் பேரடாக்ஸ். இதை வந்து டார்க் சீரிஸில் இப்போ ரீசெண்டாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டார்க் சீசனை பொறுத்த வரைக்கும் ஹஜ்ஜி டேனஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ச் மேக்கர் இருப்பார். அவர் தான் வந்து ஜேர்னி த்ரூ டைம் அப்படின்னு சொல்லி டைம் ட்ராவல் ரிலேட்டடான புக் ஒன்று எழுதியிருக்காரு. ஆல்சோ வந்து டைம் ட்ராவல்லாம் கண்டுபிடிச்சது அவர் தான். பட் ஆனால் ஃபியூச்சர்லேருந்து ஒரு கேரக்டர் தான் வந்து அவர் எழுத போகிற புக்கை வந்து அவர் எழுதுறதுக்கு முன்னாடியே வந்து கொடுத்துரும். அதனால தான் வந்து அந்த புக் ரிலீஸ் ஆகுது. ஸோ இவர் எழுதினாரா, அந்த ஃபியூச்சர்லேருந்து வந்து அந்த புக்கோட ஆரிஜின் என்ன, ஸோ அந்த டைம் ட்ராவல் ரிலேட்டடான ஒரு புக் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அதோட ஆரிஜின் என்ன அப்படிங்கிறது ஒரு பேரடாக்ஸ் தான். ஸோ இதோட ஆரிஜின் என்ன அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியுது. ஸோ டைம் ட்ராவலை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் பார்ட்டிகிள் மூவ் ஆகி போய் ஒரு சேஞ்ச் ஏற்படுத்துச்சு அப்படின்னா அது ஒரு இன்ஃபைனைட் டைம் லூப்குள்ள மாட்டிக்கும். அது எங்கே ஆரிஜின் ஆச்சுன்னு யாரு கேட்டாலும் நோ படி கேன் ஆன்சர். அதுதான் வந்து பூட்ஸ்ட்ராப் பேரடாக்ஸ். அந்த முரண்பாடு, ஒருத்தர் சரின்னு சொல்லிட்டு இங்கே தான் ஆரிஜின் ஆச்சுன்னு ஒருத்தர் சொல்லுவான், இன்னொருத்தர் வந்து இல்லை இங்கே தான் ஆரிஜின் ஆச்சு. ஸோ ரெண்டுமே கரெக்டுன்னு சொல்லலாம், ரெண்டுமே தப்புன்னு சொல்லலாம். ஸோ எது கரெக்ட் தப்புனே சொல்ல முடியாது. இந்த இன்ஃபைனைட் டைம் லூப்குள்ள மாட்டிக்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து பூட்ஸ்ட்ராப் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நிறைய படங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்டர்ஸ்டெல்லார், டெர்மினேட்டர், இந்த மாதிரி நிறைய படங்களில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இட் இஸ் பியூர்லி தியரிட்டிக்கல், இன்னும் ப்ராக்டிக்கலி பாசிபிலிட்டி கொண்டு வரலை. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதனால நிறையா சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி லவர்ஸ் எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட ஃபேவரட் பூட்ஸ்ட்ராப் பேரடாக்ஸ் எந்த படம், அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.